ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாருக்குமே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே இன்றைக்கி நாள் நல்லபடியாக அமைய சாமிக்கிட்ட வேண்டிக்கிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸையும் வளர்த்து விடுங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோன்றதை கேளுங்க, பாருங்கள். பிடிக்காட்டி அப்புறம் அது உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயத்த இது சரி, இது கரெக்டாக இது கரெக்டு இவங்க கேட்குறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற விஷயத்த தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். அப்படி இன்றைக்கி நான் என்ன விஷயம் சொல்ல வரேன், நம்மளில் எத்தனை பேர் கேள்வி கேட்குற பழக்கத்தை வச்சுருக்கோம். நம்ம புரியலையா? கேள்வி கேட்குவோம் நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுங்க எந்திரிச்சு நின்று கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்க தயங்குவாங்க. நிறைய பசங்க கேள்வி கேட்கறதுக்கு தயங்குவாங்க ரொம்பவே. அதுதான் நிறைய ஸ்கூல் பசங்க கேள்வி கேட்ட மிஸ் திட்டுவாங்களோ, யாருமே கேட்கலையே, நம்ம மட்டும் எப்படி கேட்குறது அப்படின்ற நிறைய எண்ணங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் நம்மளும் தான் பெரியவங்க, நம்மளும் தான் ஒரு கடைக்கு போனால் இது நல்ல ப்ராடக்டா, இது குவாலிட்டியாக இருக்குமான்னு நம்ம கேள்வி கேட்குறோமா? கிடையாது. நம்ம காசை கொடுக்குறோம், அவங்க பொருளை கொடுக்குறாங்க, நம்ம பாட்டுன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நிறைய இடத்துல நம்ம கேள்வி கேட்கவே மாட்டோம். அது என்னமோ கேள்வி கேட்குறதுக்கு ஒரு தயக்கம் நம்மளுக்குள்ளே இருந்துனே இருக்கும். அதுலேயும் சில பேர் கேட்பாங்க, சில பேர் முன்னே வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க நல்லாவே அவங்களோட நாலேஜை வளர்த்துப்பாங்க. ஆமாம், யோசிச்சு பாருங்கள். கேள்வி கேட்குறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்கூல்லேருந்தே எடுத்து நம்ம வாழ்க்கை போகிற வரைக்கும் கூட சரி, கேள்வி கேட்குறதுனால நிறையவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஆமாம், நான் கூட நினைப்பேன், நான் சொல்கிறேன், நானே கூட கேள்வி கேட்குறேன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஏன்னு தெரியாது. இதை கேட்டால் அவங்க எதனா நினச்சிப்பாங்களோ, அவங்க எதனா சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கமும் ஒரு பயமும் நம்மளுக்குள்ளே இருந்துனே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அதை உடைச்சிட்டு நம்ம போய் கேள்வி கேட்டால் தான் வாழ்க்கையில் எல்லா ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு அது புரியாத போது கேள்வி கேட்குறதுல தப்பே கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாம் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, எனக்கு எல்லாமே தெரியுமேனா இதுக்கப்புறம் கேள்வி கேட்கணுன்ட்டு. அப்படி இல்லவே இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சது 0.0001 பாயிண்ட் மட்டுமா தான் இருக்கும். நம்ம தெரிஞ்சிக்க முடியாதது, இன்னும் தெரிஞ்சிக்கவே இல்லாதது நிறையவே இருக்குங்க. அதனால் வாழ்க்கையிலையும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்க கற்றுக்கங்க. கேள்வி கேட்கறதுனால யாரும் எதுவும் சொல்லிட போகிறதில்ல. சரிங்களா? ஓகே, பாய்.